வெல்கம் டு மகை மேக்ஸ் கிளாஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 6ஆம் வகுப்பு 2ஆம் பருவம் தகவல் செயலாக்கத்தில் எடுத்துக்காட்டு 5.3 தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி எடுத்துக்காட்டு 5.2 வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய் பார்த்துட்டு வாங்க. இப்போ அவங்க கணக்கு பார்க்கலாம். எடுத்துக்காட்டு 5.3 வாணி, கலா மற்றும் அவர்களுடைய 3 தோழிகள் மோர் கடைக்கு சென்றனர். மேலும் 9 தோழிகள் அவர்களுடன் இணைந்து மோர் குடித்தனர். ஒரு குவளை மோரின் விலை ரூபாய் 6 எனில் வாணி எவ்வளவு தொகை கொடுத்திருப்பாள்? வாணி 84 ரூபா கொடுக்க வேண்டும் என்கிறாள். ஆனால் கலா 59 ரூபா கொடுக்க வேண்டும் கூறுகிறாள். இதில் யார் கூறியது சரி? வாணிங்கிறவங்க 84 ரூபா கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. கலாங்கிறவங்க 59 ரூபா கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. இது ரெண்டில் யாருக்கு கொடுக்க வேண்டியது தொகை சரின்னு கேட்டிருக்காங்க கொஷினில். வாணி கூறிய தொகை 84 ரூபா. வாணி கூறியது 84 ரூபா. கலா கூறியது 59 ரூபா. கலா கூறிய தொகை 59. இவங்க 2 பேர் சொன்னதில் யார் சொன்னது ரைட்டுன்னு நம்ம பார்க்கணும். கொஷினில் பாருங்கள், வாணி, கலா அவர்களுடைய 3 தோழிகள். வாணி, கலா 2, 3 மொத்தம் எத்தனை? 5. 5 ப்ளஸ்ஸு. ஏன் ப்ளஸ்ஸுனா அவங்களோட கடைக்கு சென்றார்கள் 5 பேரும். அடுத்து 9 தோழிகள் இணைந்து அவருடன் மோர் குடித்தனர்னு சொல்கிறாங்க. அப்போ 9 தோழிகள் இணைந்துன்னு சொல்கிறதுனால ப்ளஸ்ஸு சேர்த்துக்கணும். அப்போ +9 ஒரு குவளை மோரின் விலை எவ்வளவு? ரூபாய் 6. அப்போ 6ஆல் மல்டிபிள் பண்ண வேண்டியதுதான், × 6. இப்போ இது எல்லாத்தையும் சால்வ் பண்ணோம்னா நமக்கு விடை கிடைக்கும். அதில் யார் சொன்னது ரைட்டுன்னு பார்க்கணும். 5 + 9 எவ்வளவு? 14. 14 × 6. இந்த 14ஐயும் 6ஐயும் மல்டிபிள் பண்ணோம்னா நமக்கு தொகை கிடச்சிரும். அப்போ யார் சொன்னது ரைட்டுன்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். 14 × 6. 6 24, 4 மேலே 2, 1 6, 6 2 8, 84 கிடச்சிருச்சு. பாருங்கள், வாணி கூறிய தொகை எவ்வளவு இருக்குது பாருங்கள், 84 ரூபா. அப்போ வாணி கூறியது தான் சரி. அதை எடுத்து எழுதிடுவோம். வாணி கூறிய தொகை சரி. ஓகேவா? இதுக்கு மர உருவு வரைபடம் நம்ம வரையணும். இதுக்கு அவ்வளோதான் இந்த சம்மு. மர உருவு வரைபடம் வரைவோம். மர உருவு வரைபடம். கொஷின் எடுத்து எழுதிக்குவோம். 5 + 9 × 6. நம்ம ப்ராக்கெட்டில் உள்ள தனியாக வச்சுக்கிட்டு இன்ட்டு போட்டுருங்களா? ஃபஸ்ட்டு அந்த இன்ட்டை மேலே போட்டுக்குவோம். ஃபஸ்ட்டு இந்த இன்ட்டு எடுத்து எழுதிக்குவோம். இன்ட்டு எதையும் மல்டிபிள் பண்ணணும்? 6ஐயும் அந்த 2 டேமையும். இப்போ ஃபஸ்ட்டு 6 இங்கே போட்டுக்குவோம். இந்த இடத்துல 6 போட்டுக்கிட்டு இங்கே என்ன வரும்னா ப்ளஸ் குறி இருக்குது. இந்த இடத்துல ப்ளஸ்ஸு குறி இந்த இடத்துல போட்டுக்கிட்டு இங்கே 2 நம்பர் இருக்குது. அந்த 2 நம்பரையும் ஸ்ப்ளிட் பண்ணி எழுத வேண்டியதுதான். ஓகேவா? இது 5, இங்கிட்டு 6. இந்த 2 நம்பரையும் கூட்டணும். அதனால தான் இப்படி எழுதுகிறோம். அப்போ 5 9. பாருங்கள், அவ்வளோதான் இந்த கணக்கு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல் பட்டனையும்